ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்றைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிட்டு நம்ம இன்றைக்கான ஒரு ட்ரேட் பிளான் என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சின்னதாக இங்கே ஒரு ஹை இருக்குது, அதை கட் பண்ணி மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல் இருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் வரட்டும். நெக்ஸ்ட் கேண்டிலில் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய டேட்டாலாம் நான் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ரெட் கேண்டில் வருது. ஸோ அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசாக புல்லிஸ்க்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. பியரிஸ்க்கான இது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ஒரு லெவல்லே என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க எக்ஸாக்டான அந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். நீங்கள் ஒரு காசு கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வாங்குறீங்க, ஒரு இண்டிகேட்டர் ப்ராஃபிட் கொடுக்கணும் அதை வாங்குறீங்க அப்படின்னா வெறுமனே அது மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நாலேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளான ஒன்று. ஸோ ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அதுதான் உங்களை இந்த ஃபீல்டில் ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். நீங்கள் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் பெய்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே, சிம்பிளான விஷயத்தை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பிளேஸில் இந்த ஒரு லைனை உடச்சி பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னாலுமே ஸோ இந்த லெவல்லாம் கட் பண்ணுறாங்களா அல்லது இந்த ஒரு லெவல்லாம் கட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புட் சைடுக்கு என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மார்க்கெட் கீழே தான் வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியர் ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த சப்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணாங்க கீழே அப்படின்னா நம்ம புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இதுக்கு மேலே போனால் கால் ஆப்ஷனும் இந்த ஒரு லெவலுக்கு கீழே வந்தால் புட் ஆப்ஷனும் பிளான் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பிளான் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட்டு அதுக்குள்ளே ஒரு ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே உள்ள என்ட்ரி அப்படிங்கிறது இப்போதைக்கு எடுக்கலை. ட்ரேட் இன்னைக்கு எடுத்தே தீரணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயத்துலேயும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான் நடந்து மார்க்கெட் அந்த ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஸோ வெயிட் பண்ணி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அர்ஜென்ட் பட்டு இந்த இடத்துல மேலே போகிற மாதிரி இருக்குன்னு ஒரு கேண்டிலில் கால் ஆப்ஷன், கீழே வர மாதிரி இருக்குன்னு புட் ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு ட்ரேடு புட் ஆப்ஷனே எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் அது எல்லா நாளும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எது மேஜராக எல்லா நாளும் நடக்குது, நம்மளால் ஒரு ரீசனை ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ரீசனோட ட்ரேட் எடுக்க முடியுதோ அதை தான் எப்போதும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா ட்ரேடு அன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. புட் சைடுக்கான என்ட்ரிக்கு நான் இப்போது ரெடியாக இருக்கேன். கீழே வந்துட்டாங்கன்னா நான் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன். மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடு சூப்பராக இருக்குது. நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, சேஃப் ட்ரேடராக இருக்கீங்கன்னா இங்கே க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு லெவல் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டு 15 பாயிண்ட்ஸில் நான் என்னுடைய ட்ரேடை ட்ரைலிங் போட்டுக்கிறேன். ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு ஹிட் ஆகி நம்மளுடைய ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டிலில் தான் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறதே கிடச்சிது. பட் இதுக்கு நம்ம மார்னிங் இந்த ஒரு டைமிங்லேயே வந்துட்டோம். இந்த டைமிங்கெல்லாம் வெயிட் பண்ணி இந்த ஒரே ஒரு கேண்டில், சின்ன கேண்டிலில் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம போட்டு ஆனால் சூப்பரான ஒரு ப்ராஃபிட். ப்ரீமியம் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது. ஸோ என்னுடைய ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு கேண்டில் 2 கேண்டிலில் நம்ம வந்து ட்ரேடிங்கை முடித்தாலும் அதை வந்து அர்ஜென்ட் படாமல் ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி, நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 hour கிட்ட வெயிட் பண்ணி இந்த ஒரே ஒரு 3 minutes கேண்டில் தான் அது கீழே க்ளோஸ் பண்ண லெவலுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிங்கிறது ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ஸ்கேல்பிங்கிறனால டக்குன்னு நம்ம முடிச்சிட்டோம். நம்ம டார்கெட் இல்லாத ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லா இதுலேயுமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மொமெண்டத்தை நம்ம கேப்சர் பண்ணுறதுல தான் வந்து நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.